ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. டெட் பாஸ் மதிப்பெண்கள் குறித்து அரசினுடைய கொள்கை முடிவில் மாற்றம். அதிர்ச்சி செய்தி. சில முக்கிய தகவல்கள் வெளியாயிருக்கு. அது என்னங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து எந்த ஒரு தகவல் இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு சார்பில் டெட் பாஸ் மதிப்பெண்களை குறைப்பது குறித்து கொள்கை முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த கொள்கை முடிவில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அதாவது சில ஸ்பெஷல் டெட் எழுதின ஆசிரியர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தாங்க. டெட் பாஸ் மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வரைக்கும் எங்களுக்கு டெட் ரிசல்ட் வெளியாகக்கூடாது, ஸ்டே ஆர்டர் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதனை எடுத்து போன மாதம் 24ஆம் தேதியானது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்களே கொள்கை முடிவை அறிவிக்கலான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அரசினுடைய கொள்கை முடிவை அறிவிப்பதற்கு கால அவகாசம் கேட்டிருந்தாங்க. அந்த வகையில் வருகின்ற 24ஆம் தேதி இந்த மாதத்தில் ஆகஸ்ட் 24இல் அரசினுடைய கொள்கை முடிவை தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிரும். அந்த வகையில் பார்க்கும்போது அரசு என்ன கொள்கை முடிவு எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்காங்க. அரசு டெட் பாஸ் மதிப்பெண்களை குறைப்பது குறித்து கொள்கை முடிவு எடுத்தது உண்மைதான். ஆசிரியர்களுடைய கோரிக்கைகள் குறித்து பல்வேறு முறை முதல்வர் அவர்களுடைய தலைமையிலும் சரி, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுடைய தலைமையிலும் சரி மீட்டிங்லாம் நிறைய கண்டக்ட் பண்ணாங்க. ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆசிரியர்களுடைய கோரிக்கைகள் குறித்தும் அதை கேட்டறிஞ்சு, கல்வி வல்லுநர்கள்கிட்ட கேட்டறிஞ்சு, சட்ட சிக்கல்கள் குறித்து ஆய்வு பண்ணி டெட் பாஸ் மதிப்பெண்களை குறைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆசிரியர்கள் 55 மதிப்பெண்கள் கேட்குறாங்க. ஸோ இது பாசிபிள் இல்லை, சட்டத்தில் இதற்கு இடம் இல்லை. இவ்வளோ மதிப்பெண்களை குறைப்பது அப்படிங்கிறது சட்டத்தில் இடம் இல்லை. ஒரு 50% அப்படின்னும் போது அது கரெக்டாக இருக்கும். அதுக்கு கீழே குறைப்பது அது கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்ட வல்லுநர்கள் மற்றும் கல்வியாளர்களோட ஆலோசனைகளை ஏற்று 55 மதிப்பெண்கள் அளவுக்கு குறைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அதிரடி முடிவு எடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. எக்ஸாக்டாக என்ன மார்க் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்த்தோம்னா தான் தெரியும். அதே மாதிரி ஸ்பெஷல் மார்க் கேட்டிருக்காங்க, சிறப்பு மதிப்பெண்கள் கேட்டிருக்காங்க. அது கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருக்கிறாங்க மாதிரி சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு இனிமேல் தான் தெரிய வரும். அதே மாதிரி ஸ்பெஷல் மதிப்பெண்கள் இல்லாமல் வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் பொறுத்த வரைக்கும் இதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டே சொல்லியிருக்கு. ஏன் இவங்களுக்கு வெயிட்டேஜ் மார்க் கொடுக்கக்கூடாது? அரசு பள்ளிக்கூடங்களில் இத்தனை ஆண்டுகள் பணியாற்றின ஆசிரியர்களுக்கு வெயிட்டேஜ் மதிப்பெண் ஏன் கொடுக்கக்கூடாது? இப்போ நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணுறீங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக, அவங்க டெட்டு பாஸ் பண்ணி எத்தனை வருஷம் ஆகிருக்கு அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நீங்கள் வெயிட்டேஜ் மார்க் தரீங்க. அப்படின்னும் போது ஏன் இதுக்கு வெயிட்டேஜ் மார்க் கொடுக்கக்கூடாது? ஆல்ரெடி பள்ளிக்கூடங்களில் ஆசிரியராக 10 வருஷம் பக்கம் பணியாற்றின ஆசிரியர்களுக்கு அவர்களுடைய பணி அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு ஏன் வெயிட்டேஜ் மார்க் கொடுக்கக்கூடாதுன்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை பள்ளிக்கல்வித்துறை ஆலோசனை கூட்டத்தின் போதும் விவாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் ஆசிரியர்களுக்கு கொடுத்துடலாங்கிற முடிவு எடுத்துருக்கிறாங்க. ஸ்பெஷல் மதிப்பெண்களும் இருக்குது, வெயிட்டேஜ் மதிப்பெண்களும் இருக்குது. இப்போ வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்கள் கேட்குறது ஒரு வருடத்திற்கு ஒரு மார்க் கேட்குறாங்க. ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஒரு மார்க் வேணும். 10 வருஷம் கண்டிப்பாக மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்படின்னா 10 மார்க் பக்கம் அவங்களுக்கு அதில் கிடச்சிரும். ஓகேவா? ஸ்பெஷல் மதிப்பெண்கள் எப்படியும் ஒரு 5 to 10 கிடைக்கும். ஸோ இதிலே ஒரு 20-30 மார்க் ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது ஒரு 30-35 மதிப்பெண்கள் அவங்க ஸ்கோர் பண்ணாவே டெட்டில் பாஸ் ஆகிடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் அவங்க கேட்டுட்ருக்காங்க. ஸோ பாஸ் மதிப்பெல்லாம் 55 அளவுக்கு கம்மி பண்ண முடியாது, 50% கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்கிறாங்க. வேணால் எல்லாருக்கும் ஒரே பாஸ் மதிப்பெண்களை அளிக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் ஸ்பெஷல் மதிப்பெண்ணும் வெயிட்டேஜ் மதிப்பெண்ணும் அளிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தான் தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. என்னங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் நம்ம எவ்வளோ பொறுத்துட்டோம், இன்னொரு 10 நாள் கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் கிடச்சிடும். இந்த செய்தி பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க. மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த ஒரு தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.